ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 5.5ல் ரோமன் லெட்டர் 4 பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் சதுரங்களை வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க. அதாவது நம்மளுக்கு இங்கே அளவு தந்திருக்கோம், அதை யூஸ் பண்ணி சதுரம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சதுரத்தோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஈஸ்ட் EA is equal to 6.5 சென்டிமீட்டர். ஓகே, தீர்வு முதல்ல நீங்கள் தரவு எழுதிக்கணும். அதாவது தந்திருக்க அளவு அப்படியே எழுதிட்டாலே போதும். இனிமேல் உண்மை படம் வரையணும்னா அதுக்கு முன்னாடி உதவி படம் வரையணும். சரிங்களா? உதவி படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது, நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரைஞ்சாலே போதும். நம்ம இங்கே ஒரு சதுரம் வரைய போகிறோம், அதனால் உதவி படத்தில் சின்னதாக ஒரு சதுரம் வரைஞ்சிட்டாலே போதும். இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க? ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது E, இது A, இது S, இது T. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் பாருங்க, EA is equal to 6.5 சென்டிமீட்டர். இது E, இது A. அப்போ இது நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். சதுரம்னா என்ன? எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். இது 6.5 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது? 6.5 சென்டிமீட்டர் தான். இதுவும் நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர், இதுவும் நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 0ல் ஒரு புள்ளி வைங்க, அதே மாதிரி 6.5லேயும் ஒரு புள்ளி வைங்க. சரிங்களா? ஏன்னா அடிப்பக்கத்தோட அளவு 6.5 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இது E, இது A. அப்போ இந்த புள்ளி E, இந்த புள்ளி A. இது நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் 6.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வரைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 6.5ல் வைங்க. நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ A புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதே மாதிரி இதுவுமே என்னது? 6.5 சென்டிமீட்டர் தானே. அப்போ அளவை மாற்றாமல் E புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து இங்கேயும் ஒரு வில் வெட்டிக்கலாம். ஓகே, இதுக்கு பிறகு நம்ம இந்த கோடு வரைய போகிறோம். அதாவது நம்ம இங்கே ஒரு வில் மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம், பார்த்தீங்களா? ஒரு வில். இனிமேல் இந்த T புள்ளி இல்லாட்டா S புள்ளி கண்டுபிடிக்கணும்னா இந்த கோடு இல்லாட்டா இந்த கோடு வரையணும். இந்த கோடு இந்த வில்லில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். ஓகே, அப்போ நான் இந்த கோடு வரையணும். சதுரம்னா அதோட அனைத்து கோணமும் சமம், அதாவது எல்லா கோணமும் 90 டிகிரியாக இருக்கும். இது 90 டிகிரினா இந்த கோடு செங்குத்து கோடு. அப்போ இனி நம்ம செங்குத்து கோடு வரைய போகிறோம். அது எப்படி வரைகிறதுனா, காம்பஸை எடுத்துக்கோங்க. E புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. வச்சுக்கிட்டு நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுக்கணும். உங்கள் விருப்பம், நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுத்து அரைவட்ட வடிவில் ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். சரிங்களா? அந்த வில்லு இந்த கோட்டு துண்டில் வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இப்போ அந்த அளவை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து அரைவட்ட வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த அரைவட்ட வில்லில் இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். திரும்பவும் அந்த புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து அந்த அரைவட்ட வில்லை திரும்பவும் வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கு, இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கு. இந்த ரெண்டு புள்ளியை பயன்படுத்தி இன்னும் 2 வில் வெட்டிக்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த புள்ளியில் வைங்க, வச்சு இங்கே ஒரு வில். இனிமேல் இந்த புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச இந்த வில்லை வெட்டுற மாதிரியான இன்னொரு வில். ஓகே, இப்போ இந்த 2 வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியையும் E புள்ளியையும் அப்புறம் இந்த கோடை வெட்டுற மாதிரியான ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, இங்கே ஒரு அம்புகுறி. இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு நான் X அப்படி நேம் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த வில்லை இந்த கோட்டு துண்டு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னென்னா T. இப்போ நம்மளுக்கு T புள்ளி தெரியும். இனி T புள்ளியை பயன்படுத்தி 6.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 6.5ல் வைங்க. சரிங்களா? இப்போ T புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. வச்சுட்டேன். நம்ம ஆல்ரெடி A புள்ளியில் இருந்து 6.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டியிருக்கோம். அந்த வில்லை வெட்டுற மாதிரியான இன்னொரு வில்லு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னென்னா S. இப்போ S புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம். அதே மாதிரி T புள்ளியையும் S புள்ளியையும் இணைத்து இன்னொரு கோடு வரைஞ்சிக்கலாம். அப்படி வரைஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு சதுரம் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ அளவு எழுதிக்கலாம். இது 6.5 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது? 6.5 சென்டிமீட்டர். இதுவும் நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர் தான், இதுவும் நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர் தான். அப்புறம் இது 90 டிகிரி. சரிங்களா? இப்போ நம்ம சதுரம் வரைஞ்சிட்டோம். இனி இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பரப்பளவு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் சதுர அலகு. சரிங்களா?
ஏன்னா என்னன்னா பக்க அளவு தான் சரிங்களா. சதுரம்னா எல்லா பக்கமும் சமம். அப்போ 6.5 ஒரு வாட்டி எழுதினாலே போதும். இனி இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அடுக்கில் ஸ்கொயர் இருக்குன்னா அந்த 6.5 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கணும். பெருக்கலாமா? 6.5 6.5 5 25 அப்போ 5 பாக்கி 2. இனி 6 5 30 30 கூட 2 கூட்டினா 32. 6 5 30 அப்போ 0 பாக்கி 3. இனி 6 6 36 36 கூட 3 கூட்டினா 39. 5 2 0 கூட்டினா 2 தான். 9 3 கூட்டினா 12 அப்போ 2 பாக்கி 1. 3 1 கூட்டினா 4. இனி இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கேயும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா. இப்போ என்ன கிடச்சிருக்கு? 4 2.25. இனி சதுர அலகு. ஓகே, அலகு நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க? சென்டிமீட்டரில் தந்திருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டாலே போதும். இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒரு ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1. EA = 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். இனி படி 2. Eயில் EX செங்குத்து EAயை வரைந்தேன். இனி படி 3. ஈயை மையமாக கொண்டு 6.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில் வரைந்தேன். அது EXஐ Tயில் வெட்டும். இனி படி 4. A மற்றும் Tயை மையமாகவும் ஒவ்வொன்றும் 6.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு வட்டவிற்கள் வரைந்தேன். அவை Sல் வெட்டும். படி 5. AS மற்றும் TSஐ இணைக்க ஈஸ்ட் என்பது தேவையான சதுரம் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேங்களா. இந்த பயிற்சி 5.5ல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்க சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.